அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 27, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜனநாயக தூண்கள் இடையே ஒருங்கிணைப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் தெரிவிச்சிருக்காங்க. சாமானிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த ஒருங்கிணைந்த செயல்பாடு வேண்டியது ஜனநாயகத்தின் 3 தூண்களான அரசு, நிர்வாகம், நாடாளுமன்றம், நீதித்துறையின் பொறுப்பு என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். இந்திய அரசமைப்பு சட்டம் உயிர்ப்புடன் விளங்கும் முற்போக்கு ஆவணம் என்றும் அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இந்திய அரசமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்கப்பட்டு 1950 ஜனவரி 26 அமலாக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தில் ஏற்கப்பட்டதின் 75 ஆண்டுகள் நிறைவையொட்டி அரசியல் நிர்ணய சபை என்னும் பழைய நாடாளுமன்றத்தின் மண்டபத்தில் இரு அவைகளின் சிறப்பு கூட்டு அமர்வு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா, வங்கக்கடலில் உருவாகிறது பெஞ்சால் புயல். தமிழகத்துக்கு கனமழை எச்சரிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெதுவாக மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது. இருப்பினும் இது மேலும் தீவிரமடைந்து புதன்கிழமை புயலாக மாறும்னு தெரிவிச்சிருக்காங்க. பேர் பார்த்துக்கோங்க, பெஞ்சால் புயல். அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் அப்படின்னு தெரிந்து வினையாடன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, அரசமைப்பு சட்ட தினம் முதல்வர் தலைமையில் முகப்புரை வாசிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் சிறந்த மாற்றத்துக்கு உதவிய அரசமைப்பு சட்டம் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவிச்சிருக்காரு. இந்தியா இறைக்கு துடிப்பான ஜனநாயக நாடாகவும் புவிசார் அரசியல் தலைமையாக உருவெடுத்துள்ளது. இந்த மாற்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டமே உதவியது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்கு எழுந்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிற சஞ்சீவ் கண்ணா எத்தனாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக, உத்தரப்பிரதேசம் கும்பமேளா முதல் முறையாக தீயணைப்பு பணியில் ரோபோக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான மகா கும்பமேளாவில் முதல் முறையாக தீயணைப்பு பணியில் ரோபோக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதோட படம் அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த முதல் முறை வர நியூஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக, பேன் கார்டில் QR கோடு கொண்டு வர போகிறாங்களாம். அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. தற்போதைய பேன் கார்டு செல்லுபடி ஆகுமான்றதையும் கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை எடுத்து எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து, இந்திய பால் உற்பத்தி இதுவரை இல்லாத உச்சம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் பால் உற்பத்தி 2023-24 நிதியாண்டில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 23.93 டன்னாக பதிவாகியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங், பேர் பார்த்துக்கோங்க, ராஜீவ் ரஞ்சன் சிங் செவ்வாய்க்கிழமை கூறியதுன்னு கொடுத்து எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. மெயின்சிக் நோட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்கனாமி ரிலேட்டடாக. சென்னைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.